நீங்கள் கர்த்தரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நீங்கள் மற்றவர் பார்வையில் அவமானப்பட்டு நிற்கும்படி அல்ல, சிறைப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சிறுமைப்பட்டு ஒன்றுமில்லாத வாழ்வை வாழ்வதற்காக அல்ல, நீங்கள் வளர்ந்து பெருகி உங்கள் குடும்பங்கள் தழைத்து ஓங்கி மற்ற ஜாதிகள் பார்த்து சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் அதிகமாய் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் சாதாரணமா வைக்க போறதில்ல. என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். பகலால பசங்க பாக்கியவான். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். சில பேர் கையில் ஒன்றார பிரயாசத்தை சாப்பிட்றதே இல்லையே. வேலை செய்து பணத்தை எடுத்துட்டு வராங்க, வழியில கணக்காரன் பிடிக்கிறான். அப்ப வீட்டுக்கு எப்படி போறது? பக்கத்து தெருவில் போய் இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை கொண்டு போய் வீட்டில் சம்பளம் வாங்கின மாதிரி கொண்டு போய் கொடுக்கறது. இப்ப கவனிங்க, கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை வச்சிருக்காருங்க. உன்னுடைய கையின் பிரயாசத்தை இனிமேல் இன்னொருத்தன் சாப்பிட போறது இல்லை. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு எப்படி இருக்கும்? உன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சொல்ல, உன் ஃபேமிலி எப்படி இருக்கும்? நீ மாத்திரமல்ல, உன் மனைவி வீட்டோர்கள் கனிதரும் திராட்சை கொடியாயிருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, ஒலிவ மர கன்று. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்றாரு, பிள்ளைய பார்த்தா கண்ணீர், தண்ணியை வச்சா இளநீர். அது அவங்களுக்கு. எங்களுக்கு எங்க பிள்ளைங்க ஒலிவ மர கன்று. எல்லாம் சொல்லுங்க. தேக்கு மரம் வச்சிங்கன்னா 25 வருஷம் பொறுத்து அந்த மரத்துடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா சொல்றான். உங்க பிள்ளைய நீங்க வளர்க்குறீங்க, 25 வருஷம் பொறுத்து அந்த தேக்கு மரம் பலன் கொடுத்ததுன்னா கண்டிப்பா ஒலிவ மர கன்று கருத்து. ஏன் சொல்லியிருக்குன்னா, ஒரு 25 வருஷம் பொறுத்து அந்த மரத்தால மரத்தை வச்சவனுக்கு ரொம்ப லாபம். அதை போல பிள்ளையை பெற்றெடுக்கிற நீங்க, உங்க பிள்ளைகளால உனக்கு உபத்திரம் வராது. உன் பிள்ளையுடைய சமாதானம் ஏதோ ஒரு விதம் அல்ல, மிக மிக பெரிதாக இருக்கும். That's the promise of God. உங்களுடைய அப்ரோச், உங்களுடைய கண்ணோட்டம் வித்தியாசம் ஆகணும். இந்த காலையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் கிளைகள் படரும். கர்த்தர் சொல்றார், நீ இப்படி இருக்க போறதில்லை, உன்னுடைய கிளைகள் ஓங்கி படரும். உன் அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போலவும், அவருடைய வாசனை லெபனோனுடைய வாசனை போல இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லில்லியை போல வளருவே ஃபாஸ்டா. ரெண்டாவது, உன்னுடைய வேர் ரொம்ப நீளமா இருக்கும். அதாவது உன் டெரிட்டரி, உன் எல்லைகள் விரிவாகும். அப்புறம் சொல்றாரு, யாரும் என்னுடைய வளர்ச்சியை பிடுங்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது. எல்லாம் சொல்ல, அசைக்க முடியாது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பகலால் சொல்லுங்க, உன்னை அசைக்க முடியாது. நான் சில பேர் ரோட்ல துன்மார்க்கன்னு பார்த்தேன், என்ன அசைக்க முடியாதுன்னு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் வேதம் சொல்லுது, அவன் அசைக்கப்படாது இருப்பான். பகலால் சொல்லுங்க, உன்னை அசைக்கவே முடியாது. நான் ஏதோ ஒன்று சொல்றேன் நினைக்காதீங்க. இந்த வருஷத்தை முதல் நாளே சொல்றேன், கர்த்தருடைய வேதம் உன்னை குறித்து சொல்லுகிறது. நீங்க வளருவீங்க, உங்க எல்லாம் பெருசாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலால் சொல்லுங்க, இடம் கொண்டு பெருகுவீங்க. நல்லா சொல்லுங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட நான் 14 வீடு பிரதிஷ்டை பண்ணேன். இந்த வருஷம் கண்டிப்பா 20 அல்லது 30 வீடுகளை நான் பிரதிஷ்டை பண்ணுவேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி ஆக போறீங்க? எல்லாம் சொல்லுங்க, இடம் கொண்டு பெருகுவேன். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இனிமேல் வாடகை வீட்டில் நீங்க வாழ போறதில்லை. நான் உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு விதம் அல்ல, இடம் கொண்டு பெருகுவீங்க. உங்க கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவீங்க. பாக்கியம், நன்மை உண்டாயிருக்கும். உலகத்தில் கூக்குரல் இருக்கலாம், உலகத்தில் கஷ்டம் இருக்கலாம், ஒருவேளை அரசாங்கத்தில் பணவீக்கம் ஏற்படலாம். ஆனா நம்முடைய சப்ளை இங்க கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் ராஜ்யத்திலிருந்து, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும். பகலால் சொல்ல, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் பெருகுவீர்கள். பிறகு வேதம் அதோடு நிறுத்தல பாருங்க. வேதம் சொல்லுது, அவனுடைய அலங்காரம். எல்லாம் சொல்லுங்க, அலங்காரம். திரும்ப சொல்லுங்க,
அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போல இருக்குமா? அந்த அலங்காரம் என்னன்னு சொல்றேன் கேளு. ஒலிவ மரம் குறைஞ்சது அதனுடைய வாழ்நாள் 1000 வருஷம் இருக்குமா. அற்ப ஆயுசுல சாவ மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்றேன் கேளுங்க. சில பேர் நினைக்கிறாங்க ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேம்மா, தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கேன், பிள்ளைய அனுப்புவாங்க, பாத்துரா லாரி முட்டுற போதுரா, புருஷனை வேலைக்கு அனுப்ப பார்த்து போங்க சொல்லும் போதே அந்த பயந்துன்னு தான் போனோம். நான் சொல்றேன், என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்களோ நீங்க குறைஞ்சது 100 வருஷமாவது இந்த பூமியில நீங்க இருக்கணும். அற்ப ஆயுசுல சாவக்கூடாது. கர்த்தர் சொல்றார், உன்னை நீடித்த நாட்களாய் உன் ஆயுள் நாளை நான் பூரணப்படுத்துவேன். அந்த எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மரம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க, அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்குமா, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், அவ்வளோ அலங்காரமாக இருக்கு அந்த மரம் பார்க்கறதுக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அலங்காரம் அதை போல, அவனுடைய வாசனை லெபனோனுடைய வாசனை போல. இப்போ கவனிங்க, அதாவது உங்களுடைய புகழ், கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்தும் பொழுது உங்களுடைய இங்கே இருக்க ஒரு பூவை திறந்து ஒரு வாசனை இங்கே வச்சிங்கன்னா அந்த இடத்த மாத்திரம் நிற்காது, அது பக்கத்தில் தூரமாக இருக்கிற வரைக்கும் அது பரவும். அது போல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னுடைய ஜாதி, உன்னுடைய குடும்பம், உன் பக்கத்து வீட்டுக்காரன், அண்ட வீட்டுக்காரன், உன்னை பார்த்தவன், உன் சத்துருக்களும் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லும்படி உன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எப்படி? உன் பேரை பெருமைப்படுத்துறேன்னு சொல்றார். பக்கத்தால சொல்லுங்க, கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். சில நேரத்தில் நம்மளே நம்ம பேரை பெருமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதான் குழப்பம். நம்மளாவே நம்ம பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா அது குழப்பமாயிடும். ஆனா கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும், அதுக்கு இடம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பாதை சொல்லுகிறார். இந்த பாதையில வா. எவ்வளவு நாள் உங்கள் சொந்த பாதையில் நடக்க போகிறீர்கள் பிரியமானவர்களே? பயத்திலும் கவலையிலும் இன்னும் கர்த்தருக்கு இடம் கொடுக்காதபடி, உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்காதபடி சுயமான வழிகளில் நடக்கிறதை விட, நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக இயேசு மரித்தார், கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரே, அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இதை விசுவாசித்து அவரே தெய்வம் என்று சொல்லி உங்கள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்தால், அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்ப எப்படி லில்லி மாதிரி சீக்கிரமா வளருவீங்க? வேறு நல்லா மரம், அந்த என்ன மாதிரி மரம் மாதிரி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? லெபனோன் போல வேறு ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்புறம் சொல்றார் பாருங்க, வாசனை, அப்புறம் உங்கள் எல்லைகள் பெரிதாகும், குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நிழல் குடியிருக்க திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து, தானியங்கள் விளைக்கிற மாதிரி அவன் செழித்து, திராட்சை செடிகளை போல படருவார்கள், அவனுடைய வாசனை லெபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, தானிய விளைச்சலை போல செழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தானியங்கள்லாம் விளையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கதிரில் ஏராளமாக அப்படியே வந்து அப்படியே தொங்கி அப்படியே நிற்கும். இவ்வளோ நல்லா சுரண்டி எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் உனக்கு ஏராளம் தாராளம் நிறைவு உண்டு. அல்ல சொல்ல, நான் பூரணமாக இருப்பேன். புசித்து திருப்தியாகி பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்க பேரு பெருமையாகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இப்போ நீங்க ஒரு நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது ஒன்று கூட எனக்கு எட்ரா மாதிரி தெரியல, நான் இப்போ படுற பாட நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க ஏதோ எனக்கு சொல்றதை கேட்டால் இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படிதான் தோணும். ஏன்னா இந்த சின்ன மைண்ட்ல புரியாது. அதுக்கு தான் கர்த்தர் சபையை ஸ்தாபிச்சு ஒரு ஊழியக்காரனை வச்சு இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உன்னுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு தேவ எண்ணங்களால உன் மனசை நிரப்பணும். உங்கள் இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைக்கணும், அதை சொல்லணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை நான் பலவீனமா இருக்கலாம், நான் குறைவா இருக்கலாம், தாட்சியா இருக்கலாம், ஆனால் கர்த்தாவுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறீரே, நான் ஏதோ ஒரு விதமாய் அல்ல, என்னுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். எல்லாம் சொல்றேன், என்னுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். நான் ஆழமாய் வேரூன்றப்பட்டபடினால் ஒருவனும் என்னை, நல்லா சத்தமா சொல்ல, அசைக்க முடியாது. என்னுடைய மகிமையை தேவன் தந்தருள்வார்.
என்னுடைய வாசனை எங்கும் பெருகும்படி நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்லா கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். கவனிங்க, அடுத்தது இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்வு வந்த பிறகு அடுத்த ஒரு காரியம் சொல்லிட்டு பாருங்க. அவன் வாசனை லெபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். பகலாலும் சொல்லுங்க, கொஞ்சம் கவனிங்க. இது என்ன வாசனை? லெபனோனின் திராட்சை பழரச வாசனை. அப்படின்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. நல்ல சமாரியனுடைய கதையை நீங்க படிச்சிருக்கலாம். ஒருவன் வழியருகே பிரயாணமாய் போகும் பொழுது கொள்ளையடிச்சு அவன் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பாதி உயிர் சாகிற மாதிரி ஒருத்தனை போட்டு போயிட்டான். அவன் ரோட்டில் இருக்கிறான் பாருங்க, அப்படியே துடிச்சிட்டு கிடக்கிறான், சாகிற மாதிரி இருக்கிறான். ஆசாரி அந்த பக்கமாக போகிறான். அவன் பார்த்தா நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அடுத்து லேவியன் வரான், அவனும் போயிட்டான். அடுத்தது இன்னொருத்த வரான், நல்ல சமாரியன். எல்லாம் சொல்லுவோம், நல்ல சமாரியன். திரும்ப சொல்லுங்க, சமாரியன் இல்லை, அவன் என்ன சமாரியன்? கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் நல்ல சமாரியன் அப்படின்னு பார்த்தா, ஒருத்த முதல்ல வந்தான் பாருங்க, அவன் யாரு? திருடன். அந்த திருடனுடைய எண்ணம் என்ன இருந்ததுன்னா, உந்தெல்லாம் எந்து, அதான் அவனுடைய ஆட்டிடியூடு, அதான் அவனுடைய மனப்போக்கு. அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் கையில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு அவனை அடிச்சு போட்டு போயிட்டான். அடுத்தது வராங்க பாருங்க, லேவியரும் ஆசாரியரும். அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்க மனப்போக்கு என்ன? உந்தெல்லாம் உந்து, எந்தெல்லாம் எந்து. நீ செத்தான்னா நீ பொழைச்சா எனக்கு என்ன, நீ சாக கடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆக மொத்தம் என் பாக்கெட்டில் இருக்கிறது எனக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அடுத்த ஒருத்தன் வரான், அவன் நல்ல சமாரியன். அவன் என்ன நினைக்கிறான், உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. உன்னை இந்த நிலையில நான் பார்க்க விரும்பல, என்னுடையதை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த கொடுக்கிற உள்ள இருக்கிறனால தான் வேதம் சொல்லுகிறது அவன் நல்ல சமாரியன். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இறங்கின உடனே திராட்சை பழ ரசத்தை எடுத்து அவன் காயங்களை கழுவினான். இங்க நம்ம படித்தோம், லெபனோனில் உள்ள திராட்சை பழ ரசத்தினுடைய வாசனை சொல்வது மெடிசினல் வேல்யூ. நீங்கள் உயர்ந்து வளர்ந்து வேரூன்றி கிளைகள் பெருகி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவுடனே ஏன் இத்தனை வளர்ச்சி ஐயா, எனக்கு எதுக்கு, எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வாழ்ந்தா போதாதா? கதை சொல்ல, இல்லை இல்லை இல்லை, உன்னை நான் ஏன் ஆசீர்வதிக்கிறேன்னா, நீ போய் மற்றவருடைய காயங்களை கழுவி வேதனைப்பட்டவர்களுக்கு சுகமளிக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்க, நற்கிரியைகளை செய்ய, உனக்கு என்னுடைய இந்த நற்கிரியைகளை செய்யும்படி என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்திருக்கேன். ஏன்னா உனக்குள்ளே என் ஆவி இருக்கிறபடினாலே நீ எடுக்கிறபடி அல்ல, நீ கொடுக்கிறதுக்காகவே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். எதற்காக? காயப்பட்டவர்களை ஆறுதல் செய்வதற்காக. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கர்த்தர் ஏன் உங்களை உயர்த்துகிறார்? நீங்கள் போய் அநேகருக்கு சொல்லணும், நற்செய்திகளை சொல்லுகிறவர்களாக. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சில பேர் நினைக்கிறாங்க, இவங்களாம் வேலை வெட்டியில் போலுது, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, தெருவில் நிற்கிறாங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு சட்டை வாங்கி கொடுக்குறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க, அது இவங்களாம் வேற வேலை இல்லையான்னு நினைக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, வேலை இல்லாமல் இல்லை. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் இது செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா, இன்னொரு அம்மா எதுக்காக அவங்களுக்கு ஜெபம் பண்ணுது, போய் கேட்டு பாருங்க, எதுக்காக நீ ஜெபம் பண்ற? அவங்களை கேட்டு பாருங்க, தெரியலைங்க, அவங்க கஷ்டப்பட்டணும், என் உள்ளமெல்லாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போல இருக்குது. அப்போ ஏதோ கொடுக்கணும்னு உனக்கு தோணுது பாருங்க. நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளா இருக்கிறதுனால இனி துன்மார்க்கங்கையில் ஆஸ்தி இருக்கக்கூடாது. சத்தமா பகலால பா சொல்லுங்க, யார்கிட்ட ஆஸ்தி இருக்கக்கூடாது? துன்மார்க்கங்கையில் ஆஸ்தி இருந்தா